ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா தீப்பொறியை அணைப்பது எளிது. துவக்கத்திலேயே அணைக்காவிட்டால் அந்த தீப்பொறி வளர்ந்து காட்டு தீயாகிவிடும். அது எண்ணற்றவர்களின் உயிர்களை அழித்துவிடும். முதலில் தோன்றும் சிந்தனை நம் கையில் இல்லை. அதை பெரிதாக்குவதா வேண்டாமா என்பது நம் கையில் உள்ளது. பெரும்பாலும் நாம் நினைப்பதொன்று, செய்வதொன்று, இறுதியில் சொல்வது முற்றிலும் மாறான வேறொன்று. வயது கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் மனப்பக்குவம் மட்டும் வருவதில்லை. நம் எண்ணம், சொல், செயல் இவை மூன்றிலும் ஒரு தீர்க்கமான விழிப்புணர்வு இல்லை. ஏன் இந்த தடுமாற்றம்? புத்தகச் சுமைகளால் நம் அறிவுக்கூடம் நிரம்பி வழிகிறது. அறிவு வாழ்வாக மாறாவிட்டால் அந்த தகவல்கள் வெறும் காகித குப்பைகளை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற தெய்வப் புலவரின் வாக்கினை சிறமேற்கொள்ள மறந்து நாம் காற்றில் கரையும் மேகங்களாகவே இருக்கிறோம். ஒழுக்க கட்டுப்பாடற்ற வாழ்வு நம் ஆன்மாவின் மேன்மையையும் தவ வலிமையையும் உயிராற்றலையும் பறித்து விடுகிறது. நம் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் அந்த பரம்பொருள் ஒவ்வொரு கணமும் எது சரி எது தவறு என்று நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அகந்தையின் இரைச்சலில் அந்த தெய்வீக குரல் நமக்கு கேட்பதில்லை. மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். இறுதியில் எஞ்சுவது கண்ணீரும் கவலையும் தான். துரியோதனன் சொன்னதைப் போன்றதே நமது நிலையும். ஜானாமி தர்மம் ந சமே பிரவ்ருத்திஹி ஜானாமிய தர்மம் ந சமே நிவ்ருத்திஹி. தர்மம் எது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் கால்கள் அந்த புனித பாதையில் நடக்க மறுக்கின்றன. அதர்மம் எது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் என் இழிந்த மனமோ அதை விட்டு விலக மறுக்கிறது. குருவின் திருவடியில் பற்றும் ஆத்மார்த்தமான முயற்சியும் இல்லாதவரை ஒரு மனிதன் ஒருபோதும் பக்குவமுள்ள பக்தனாக முடிவதில்லை. ஆன்றோர் காட்டிய நெறிக்கும் நம் நடத்தைக்கும் இடையே பெரிய இடைவெளி இருந்தால் நம் மனம் எப்படி தூய்மை பெறும்?
பகுத்தறிவும் பற்றின்மையும் மனிதருக்கு இறைவன் வழங்கிய வைரக் கிரீடங்கள். இந்த தெய்வீக பண்புகள் இல்லை என்றால் நாம் ஒரு புழுவைப் போல மண்ணில் நெளிந்து ஒரு நாள் தடம் தெரியாமல் மாய்ந்து போவோம். மனம் என்பது இயல்பாகவே கீழ்நோக்கி பாயும் அருவியை போன்றது. அதை மேல் நோக்கி உயர்த்துவதற்கு அரும்பெரும் முயற்சி தேவை. சோம்பலையும் அறிவின்றி செய்யும் பிழைகளையும் இப்போதே அறுத்தெறிந்து இறை அருளிடம் சரணடைவோம். கடைசி மூச்சு நம்மை பிரிவதற்கு முன்பு இங்கேயே இப்போதே நம்மை நாம் உணர வேண்டும். தன்னை அறிந்திட தன்னருள் கூடும். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനേവർക്കും വണക്കം. നമ്മുടെ മാർഗത്തിലെ തടസ്സം നമുക്ക് കാണിച്ചു തരികയും അവയെ തരണം ചെയ്യാൻ സഹായിക്കുകയും ചെയ്യുന്ന ആളാണ് ഗുരു. ஒரு குருகுலத்தில் இருந்து 2 பிரம்மச்சாரிகள் பொருட்கள் வாங்க சென்றனர். திரும்பி வந்தபோது இருவரின் முகமும் வீங்கி இருந்தது. குரு கேட்டதற்கு ஒருவன் கூறினான், இவன் என்னை அடித்து விட்டான். ஏன் இவனை அடித்தா என்று கேட்டதற்கு அவன் என்னை குரங்கு என்று அழைத்தான், அதனால் தான் அடித்தேன். குரு அதற்கு 20 வருடங்களாக நீ மனம் அல்ல, புத்தி அல்ல, புண்ணியம் அல்ல, பாவம் அல்ல, உடல் அல்ல, ஆத்மாவே என்று கூறுகிறேன். நீ ஒரு முறை கூட அதை நம்பவில்லை. அவன் ஒரு முறை உன்னை குரங்கு என்றதும் அதை நம்பி அவனை அடிக்கவும் செய்தாய். நீ குரங்கல்லவே, ஆத்மாதானே. இப்படி நாம் எத்தனை முறை தத்துவங்களை கேட்டாலும் நம்முடைய முற்பிறவி வாசனைகள்தான் சந்தர்ப்பம் வரும்பொழுது முதலில் வெளிப்படும். அதனால்தான் நாம் இடைவிடாமல் சத்சங்கம் கேட்க வேண்டும் என்பது. கெட்ட பழக்கங்கள் மென்மையான மெத்தையை போன்றதாகும். அதில் படுத்துறங்க சுகமாக இருக்கும். ஆனால் அதிலிருந்து எழுவதற்கு யாருக்கும் பிடிக்காது. ஒருவர் தனது மெத்தையில் சுகமாக படுத்தபடியே இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். இறைவா, இன்றைய நாளில் நான் யாரையும் துன்புறுத்தவில்லை, யாரிடமிருந்தும் எதையும் தட்டிப்பறிக்கவும் இல்லை, சிகரெட் பிடிக்கவோ குடிக்கவோ செய்யவில்லை. எனவே நான் கேட்பதையெல்லாம் கொடுத்து அருள வேண்டும் என்று மெத்தையில் படுத்தபடியே பிரார்த்திக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவரது மனைவியும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார். இறைவா, எனது கணவர் கூறியது எல்லாம் சரியே, ஆனால் அதற்கான காரணத்தையும் கூறுகிறேன். அவர் மதியம் ஆகியும் கூட தனது மெத்தையிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அவர் மெத்தையில் படுத்தபடியே நான் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்றெல்லாம் கூறுகிறார். நமது வீடு வாடகைக்கு வேண்டுமென்று யாராவது கேட்டால் உடனே ஒத்துக்கொள்ள மாட்டோம். அவர் இங்கே வருவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவரது சுபாவம் எப்படி, சரியான வருமானம் இருக்கிறதா, நாம் கேட்கும் பொழுது வீட்டை காலி செய்வாரா, இதற்கு முன் தங்கியிருந்த வீட்டில் எப்படி இருந்தார், அவர் அங்கே ஏதாவது தகராறு செய்தாரா, வாடகை சரியாக கொடுத்தாரா என்பதையெல்லாம் விசாரித்த பிறகே வாடகைக்கு கொடுப்போம். அப்படி செய்யாவிட்டால் நம்மை வெளியேற்றி அவர் அந்த வீட்டை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடும். பணமும் கிடைக்காது, வீடும் போய்விடும். இதுபோலவே நம் மனதில் தீப்பொறி போல தீய சிந்தனைகள் தோன்றும். தீப்பொறியை அணைப்பது எளிது. துவக்கத்திலேயே அணைக்காவிட்டால் அந்த தீப்பொறி வளர்ந்து காட்டு தீயாகிவிடும். அது எண்ணற்றவர்களின் உயிர்களை அழித்துவிடும். முதலில் தோன்றும் சிந்தனை நம் கையில் இல்லை. அதை பெரிதாக்குவதா வேண்டாமா என்பது நம் கையில் உள்ளது. யாராவது நம்மிடம் கஞ்சா நன்றாக இருக்கிறது, கொஞ்சம் அடித்துப்பார் என்று கூறினால் அது மனதிலேயே இருக்கும். இதை ஒருமுறை அடித்து பார்த்தால் என்ன என்றெண்ணி மேலும் மேலும் எடுக்கத் தோன்றும். பிறகு அதை நியாயப்படுத்துவதற்காக மனம் ஒருமுகப்படும், அன்பு வளரும், கொஞ்சம் அடித்துப்பார் என்றெல்லாம் கூறுவார்கள். அதை நம்பி கஞ்சா அடித்து பலரும் வெட்டுக்குத்தில் ஈடுபடுவார்கள். சிறிது நேரம் மனம் ஒருமுகப்படுவதாக தோன்றும். பிறகு அதற்கு அடிமையாகி அதை தேடி அலைவார்கள். படிப்பு நின்றுவிடும். இதுவே உண்மையான விடுதலை என்று நினைத்து யாருடனும் பேச மாட்டார்கள். பிறகு மனநோய் ஏற்படும். மனநோய் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொண்டால் குழந்தைக்கும் மனநோய் ஏற்படும். அடுத்த தலைமுறைக்கும் இப்படியே. இவ்வாறு எத்தனை தலைமுறைகள் அழிகின்றன இந்த சிற்றின்பத்திற்காக. அவர்கள் சிறிது நேரத்தில் தன்னை மறந்து நரம்பு மரத்து போகும்.
அந்த அற்ப சுகத்திற்காக எத்தனை தலைமுறைகளை அழிக்கிறார்கள். அவர்களின் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வியர்வையும் இரத்தமும் சிந்தி பணம் சேர்த்து பிள்ளைகளை படிக்க வைக்கின்றனர். இது போரை விட ஆபத்தானதாகும். எனவே நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனையோ பேர் கஞ்சா அடிக்கிறார்கள். அப்படி அதற்கு அடிமையானவர்களுக்கு என்ன நடந்தது, யாருக்கெல்லாம் மனநோய் ஏற்பட்டது, அதன் பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டும். गोकुलनाथ गोपकुमार गोविंद हरि गोविंद गोकुलनाथ गोपकुमार गोविंद हरि गोविंद गोकुलनाथ गोपकुमार गोविंद हरि गोविंद गोकुलनाथ गोपकुमार
ஹரி கோவிந்தா கோவிந்தா 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 ஹரி கோவிந்தா. சிங்கப்பூர் வனவிலங்கு காப்பகமானது உலக புகழ்பெற்ற சிங்கப்பூர் மிருக காட்சி சாலையை நிர்வகித்து வருகிறது. இங்கு சுமார் 315 வகையான விலங்குகள் உள்ளன. இதில் 16% விலங்குகள் அழிந்து வரும் அபாய நிலையில் உள்ள அரிய இனங்களாகும். உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான ஒராங்குட்டான்கள் பாதுகாப்பாக வளர்க்கப்படும் இடமாகவும் இது திகழ்கிறது. சிங்கப்பூரில் 56 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். இவர்களில் 39% பேர் வெளிநாட்டினர். இதில் நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களும் அடங்குவர். உலகின் வேறெந்த நாட்டையும் விட சிங்கப்பூரில்தான் மிக உயர்ந்த மத பன்முகத்தன்மையும் அவற்றிற்கிடையே நல்லிணக்கமும் நிலவுகிறது. அம்மாவின் சிங்கப்பூர் குழந்தைகள் தங்களது வளமான கலாச்சார பாரம்பரியத்தை அம்மாவின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்க மிகுந்த ஆவலோடு காத்திருந்தனர். தங்களுக்கே உரிய தனித்துவமான முறையில் அவர்கள் அம்மாவை அன்போடு வரவேற்றார்கள். சத்பால் கத்தார் பத்மஸ்ரீ விருது பெற்ற சமூக சேவகர் திரு சத்பால் கத்தார் அவர்கள் அம்மாவுக்கு மாலை அணிவித்து வரவேற்றார். அங்கு திரண்டிருந்த மக்களிடையே அவர் உரையாற்றினார். Love which she emanates to all who see her and meet her. அம்மா எந்த கொள்கைகளுக்காகவும் சமுதாய நோக்கத்திற்காகவும் பாடுபடுகிறாரோ அவற்றின் ஒரு முழு உருவமாகவே அவர் திகழ்கிறார். இங்கே காட்டப்படும் வீடியோவிலும் சரி, நிஜ வாழ்விலும் சரி, அவரது தன்னலமற்ற தொண்டுகள் தடையின்றி தொடர்வது காண்பதற்கு எவ்வளவு ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது பாருங்கள். எங்களுக்கு இத்தகைய ஒரு பாக்கியம் கிடைத்ததில் நானும் என் மனைவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அம்மா 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைகளை வழங்கினார். அம்மாவுடன் இணைந்து சிறப்பு விருந்தினர்களும் முதல் 30 மாணவர்களுக்கு இந்த உதவித் தொகைகளை வழங்கினார்.
திரண்டிருந்த பெரும் கூட்டத்தினரை அம்மா ஆத்ம பூஜையில் வழிநடத்தினார். உன்னை நீ அறிவாய் என்பதும், இந்த உலகையே உனது ஆன்ம வடிவாக கருதி சேவை செய் என்பதுமே அம்மாவின் உபதேசங்களின் ஆணிவேராகும். அங்கே அனைவரும் சந்திப்பதற்கு ஆவலோடு காத்திருந்த ஒரே விஐபி அம்மா மட்டுமே. அந்த அரிய வாய்ப்பு கிடைத்த போது அவர்கள் அனைவரும் அம்மாவின் அணைப்பில் உருகிப் போனார்கள். அம்மாவின் தரிசனத்தின் போது பக்தர்கள் மேற்கத்திய மற்றும் பாரதிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். உணர்ச்சிகரமான ஒரு பிரியா விடையை கூட கொண்டாட்டமாக மாற்ற அம்மாவால் மட்டுமே முடியும். பிரிவு என்பது முடிவல்ல, மீண்டும் சந்திப்பதற்கான ஒரு தொடக்கம்.